வணக்கம். வி மீடியா செய்திகள். இது இலங்கை நாகை கப்பல் போக்குவரத்து பற்றிய செய்தி. இது நாகையிலிருந்து இலங்கை காங்கிரஸ் நோக்கி கடந்த ஆண்டு 2023 அக்டோபர் 14ஆம் தேதி பயணிகள் கப்பல் தொடங்கியது. அது கப்பலின் பெயர் சிறியபாணி. வடகிழக்கு பருவமழை காரணம் சொல்லி அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மீண்டும் சிவகங்கை என்ற கப்பல் போக்குவரத்து அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது. பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் இந்த பயணிகள் போக்குவரத்து கப்பல் இயக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் மட்டும்தான் இலங்கையிலிருந்து நாகையிலிருந்து இலங்கைக்கு செல்கின்றது, இலங்கையில் நாகைக்கு வருகின்றது. ஆகவே நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்க வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைகளில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிங்க. முக்கியமான செய்தி, ஏன்னா திங்கட்கிழமை நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. அதனால் செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாட்கள் மட்டும்தான் கப்பல் இலங்கைக்கு செல்கின்றது, இலங்கையிலிருந்து நாகைக்கு வருகின்றது என்ற முக்கியமான செய்தியை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. நன்றி. மேலும் விவரங்கள் தேவை என்றால் கமெண்ட் செய்யவும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சிவகங்கை கப்பலை பற்றி நிறைய விஷயங்கள், செய்திகள் வர இருக்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தேங்க்யூ வெரி மச்.